ஹலோ நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எம்ஐயில் 6 ப்ரோ மாடல் இருக்குது. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணுறப்ப ரீபூட் ஆகிட்டே இருக்குது. மொபைல் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும், லோகோ வரும், அப்படியே பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆகிட்டே கம்ப்ளைண்ட்னா ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரீபூட் ஃபால்ட்னு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பேட்டரி தான் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. கஸ்டமர் ஏதோ ஒரு கடையில் கொடுத்து ஒரு பேட்டரி போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து அப்பயும் அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது இது நல்லா அதை விட பெட்டராகவே இருக்கும். பேட்டரி நல்லா குவாலிட்டி அதிகம். இதை போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மொபைல் உள்ளே போதா நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த எம்ஐ யூஐ லோகோட நின்றோம். இதே தான் ரீபூட் ஆகிட்டே இருக்கும். இது என்ன ஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் ஃபால்ட்டு. நான் அப்படியே லைவாக உங்களுக்கு பேட்டரி மாற்றிட்டு இது வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டு. இது நல்லாயிருக்கும், குவாலிட்டி அதிகம். ஆன் பண்ணால் உங்களுக்கு நல்லா உள்ளே போகும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா லைவாக மொபைல் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பேட்டரி மாற்றிட்டேன், பேட்டரி மாற்றி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பழைய பேட்டரி பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. அதே நான் மொபைல் ஆன் ஆகிட்டு எம்ஐ லோகோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் மொபைல் உள்ளே போதா, அடுத்த ஸ்டெப் போதான்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் போயிட்டாலே ஓகே, சக்ஸஸ்ன்னு அர்த்தம். மொபைல் பர்ஃபெக்டாக உள்ளே போயிடுச்சு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் கம்ப்ளைண்ட். இது வந்து பேட்டரி போடுறப்ப நல்லா பிராண்டாக போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. சார்ஜ் நல்லா பக்கவாக நிற்கும், அந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்காது. அதனால் போடுறப்ப கொஞ்சம் நல்லா பிராண்டாக பார்த்து போடுங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஃபாலோ பண்ணிக்கோங்க.